வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் மாநகரம் ஸ்ரீ, சுதீப், ரெஜினா, சார்லி, ராம்தாஸ், மதுசூதனன் மற்றும் சிலர் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு செல்வகுமாரோடைய ஒளிப்பதிவில் ஜாவித் ரியாஸோடைய இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு லோகேஷ் கனகராஜ், தயாரிச்சிருக்காரு SR பிரபு. இந்த படத்தோடைய கதை: ஹீரோ ஸ்ரீ கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்து ரெஜினா ஹெச்ஆராக இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு. வர்ற வழியிலேயே தன்னுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே தொலைச்சிடுறாரு. ரெஜினாவை காலேஜ் டேஸ் முதல் காதலிச்சுட்டு வராரு சுதீப். தன் காதலை வெளியே சொல்லாவிட்டாலும் ரெஜினாவும் சுதீப்பை காதலிக்கிறாங்க. சென்னையில் இருக்கும் மிகப்பெரிய கந்துவட்டி தாதா மதுசூதனிடம் கால் டாக்ஸி கடனுக்கு வாங்கி ரெஜினா வேலை பார்க்குற கம்பெனிலேயே ஓட்ட வராரு சார்லி. ராம்தாஸ் ஒரு லோக்கல் ரவுடி கிட்ட வேலைக்கு சேர்ந்து ஆள்மாறாட்டத்தில் மதுசூதனனுடைய மகனையே கடத்திடுறாரு. இது மதுசூதனனுக்கு தெரிஞ்சா கொன்று விடுவார்னோ, இருந்தாலும் பணம் பறிக்கலாம்னு திட்டம் போடுறாங்க ராம்தாஸ் கூட இருக்கிற சில ரவுடிகள். பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மதுசூதனனை வர சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த சிறுவன் தப்பிச்சு ரெஜினா சுதீப் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. சுதீப் தன்னுடைய இன்ஸ்பெக்டர் சித்தப்பா கிட்ட இந்த சிறுவனை ஒப்படைக்கிறாரு. அந்த சிறுவனையும் அவரை தேடி வந்த ராம்தாஸையும் வைத்து மதுசூதனன் கிட்டேயே பணம் பறிக்கலான்னு திட்டம் போடுறாரு அந்த இன்ஸ்பெக்டர். இந்த சூழல்ல சிறுவன், இன்ஸ்பெக்டர், ராம்தாஸ் இந்த 3 பேரும் இருக்கிற இடத்துக்கே மற்ற எல்லா கதாபாத்திரங்களும் வந்து சேர்ந்துடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதா படத்துடைய மீதி கதை. சுதீப், ஸ்ரீ இந்த இருவரில் சுதீப் தவறுகளை அடித்து கேட்கும் இளைஞர். இதனாலேயே ரெஜினா தன்னுடைய காதலை வெளிப்படையா சொல்ல கொஞ்சம் தயங்குறாங்க. கிளைமேக்ஸில் சென்னையை விட்டு போகாமல் இன்ஸ்பெக்டர் சித்தப்பாவிடம் இவர் பேசும் வசனங்கள் அற்புதம். ஸ்ரீ கிராமத்தில் இருக்கும் காதலிக்காக கிராமத்தை விட்டு சென்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்ற காட்சிகள்ல இவர் நிறைவான நடிப்பை தந்திருக்காரு. சார்லி சென்னைக்கு புதிதாக வந்து வழி தெரியாமல் டாக்ஸி ஓட்டி அந்த டாக்ஸியில் ஸ்ரீயுடன் பயணிக்கும் காட்சிகள் தயக்கம் கலந்த பயம். ரெஜினா HR மேனேஜராக வந்து பார்க்கும் போதெல்லாம் சுதீப்பை திட்டினாலும் அவரை காதலிக்கும் காட்சிகள் கவிதை. இன்னசென்ட் ராம்தாஸ், சார்லி, பயங்கரமான வில்லன் மதுசூதனன் என எல்லோரின் நடிப்புமே நங்கூர். ஒளிப்பதிவாளர் செல்வகுமார். மாநகரத்தில் பெரும்பாலான காட்சிகள் இரவில் நடப்பதால் நகரத்தின் இருள் சூழலை அப்படியே படம் பிடித்து பார்ப்பவர்களை சில காட்சிகளில் உரைய வச்சிருக்காரு. ஜாவித் ரியாஸின் பின்னணி இசையும் பாடல்களும் படத்திற்கு பலம் சேர்க்குது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். சென்னை மாநகரத்தில் வாழும் நிறைய அளவு வெளியூர் மக்கள், இங்கே வாழும் குறைந்த அளவு சென்னை வாசிகள், இப்படி யாரா இருந்தாலும் கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை வாழ வைப்பதுதான் சென்னைன்னு சென்னை மாநகரத்துக்கு பெருமை சேர்த்திருக்காரு. இதற்கே இயக்குனரை பாராட்டலாம். ஏற்கனவே அறிமுகமான சுதீப், ஸ்ரீ இவங்களுக்கு அறிமுகம் இல்லாத மதுசூதனன், ராம்தாஸ் இவர்களை வைத்து பேரலாக திரைக்கதை அமைத்திருப்பது கொஞ்சம் புதுமையா இருக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் படத்தோட ரசனையை மேலும் கூட்டியிருக்கு. மொத்தத்தில் மாநகரம் மாபெரும். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி.